ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. போடுறா மச்சான். டிங் டிங் டும் 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 Hello friends, welcome to another episode of Post Not Clarity. I repeat, Post Not Clarity. ஸோ எல்லோரும் இதுக்கு முன்னாடி போட்ட கருப்பு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா போய் பாருங்கள். கொஞ்சம் மைக் இஷ்யூஸ்லாம் இருக்கும், அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக ரெக்டிஃபை ஆகிடும். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசியிருக்கேன். ஸோ அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இப்படியே வச்சு பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளான்ஸ் ஹேட்ஸ் யூ அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, ரேஜ் பைட்டிங் கேம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரேஜ் பைட் ஆகுறேன்ட்டு. ஸோ கைஸ், அது பேர் வந்து பிளான்ஸ் ஹேட்ஸ் யூ இல்லை ட்ரீஸ் ஹேட்ஸ் யூ. பிளான்ட் ட்ரீலாம் ஒன்று தானே, பிளான்ட்லேருந்து தான் ட்ரீ வருது, ட்ரீலேருந்து தான் பிளான்ட் வரல. கச்ச. ஸோ ட்ரீஸ் ஹேட்ஸ் யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணேன், கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்புறம் எப்போ நான் குட்டி ஸ்க்ரீன்லேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்போவே காலி எல்லாம். நல்ல வேலை ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டேன். ஸோ இப்போ திரும்ப உள்ளே போயிட்டு விளையாட பார்க்கலாம். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைப்பு. இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணணும், இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணணும், அதுலேயும் ரெக்கார்ட் பண்ணணுன்னு ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் விடக்கூடாது. அஜித் என்ன சொல்லியிருக்கிறாரு, கம்பா குடிங்க தெம்பா இருங்க. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கோத்ரூ பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இஷ்டத்துக்கு புலம்புறேன். ரேண்ட் வீடியோவாக மாறாமல் இருக்கிற வரைக்கும் சரி. லோடாகி தொலைடா பைத்தகாரா. 15 minutes later. அப்பா எவ்வளோ நேரம்ப்பா லோட் ஆகு நீ? லோட் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் நியூ கேம் கொடுக்குறேன். நான் பேசினேங்க முன்னாடி. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டிங்களாடா. கொஞ்சமாக சவுண்டு வைப்போம். பி ஏ லூசர், டிசைன் விக்டிம். பி ஏ லூசராகவே இருப்போம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையா ஃப்ரான்ஸ்? ரைட் ஹேண்ட்ரா லெஃப்ட் ஹேண்ட்ரா டப்புன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இந்த இடம் லைட்டாக தாண்டிட்டேன் இதுக்கு முன்னாடியே. என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் அது கிட்ட போனேன்னா பார்த்தீங்களா, இப்படி ஆகும். இப்படி ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், சுற்றிக்கிட்டு போகணும். நேராலாம் போகக்கூடாது வாழ்க்கையில், சுத்த விடணும். மற்றவங்களும் உங்களை சுத்த விடுவாங்க. என்னடா புலம்புற ஒரு கேமிங் வீடியோவில்? அடி தப்பிச்சிடணும். ஏன்னா நான் தான் சொல்லலை இந்த இடத்த தாண்டி வந்துட்டேன்ட்டு. இங்கே என்னமோ ஒன்று இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி விளாண்டப்போ இந்த இடத்துக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு தாண்டதுக்கு. இப்போ ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டேன். போவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம் எப்படிப்பட்ட ஒரு கேம்னு உங்களுக்கு. ஆரம்பிப்போம். ஒண்ணுமே பண்ணலையடா நானு. இப்படி போகணுமா? வேகமா போகணுமா? இப்ப நான் என்னடா பண்ணும்? இந்த கொடி கலரை பார்த்தா வர எனக்கு என்னென்னமோ தோணுது. டேய் இப்போ நான் என்னடா பண்ணும்?
இப்படி போய் இப்படி வந்து இப்போ ஓடணுமா ப்ரோ? எனக்கு வேறையா வருது ப்ரோ. இங்க என்ன வச்சிருக்கிற சொல்றான். விளாண்டுக்கிட்டே ஃபோனை கீழே இறக்கிட்டேன். ஆடியோ கவர் ஆச்சா தெரில. இங்கே ரெக்கார்ட் ஆகுது, அங்கே ரெக்கார்டு போட்டேனானு தெரில. ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. எப்பா ஒரு செக் போஸ்ட்டை ஈஸியாக தாண்ட விடல. அதுவும் நான் கஷ்டப்பட்டு தான் தாண்டினேன். தெரியும் இங்கே செத்துருவேன் எனக்கு தெரியும். டேய் எப்பா லூசர், தெரியாம எடுத்துட்டோ. வின்னர் அப்படின்னு ஒருத்தனை கிரியேட் பண்ணிருக்கலாமோ. சூப்பர். இங்க சுடுறான். மூணு இடத்துலயும் சுடுறான். இங்க சுடுறான், இல்ல இங்க சுடுறான், அங்கேயும் சொல்கிறான். நான் டைமென்ஷன்ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். நான் வேற மறந்துடுறேன் மைக்க மேலே பிடிக்கிறதுக்கு. சூப்பர். ஒரே ஒரு செக் பாயிண்ட் தான் தாண்டி இருக்கிறேன். இந்த செட்டப் வேறு புதுசுன்றதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. இது பரவாயில்ல, இது வந்து சாமி கூப்பிட்டேன் நான். இந்த செட்டப் புதுசுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் 2வது வீடியோ. ஸோ சரி பண்ணிவிடுவேன். இதெல்லாம் நம்பிக்கை அதானே எல்லாம். சூப்பர். ஃப்ளூக்கில் மாட்டிக்கிச்சு. எப்பா ஓடுப்பா. செகண்ட் செக் போஸ்ட் எப்போ வரும்? செகண்ட் செக் போஸ்ட் மட்டும் வந்துச்சுன்னா இருக்குடா உங்களுக்கு. நான் கூட ஓரளவுக்கு கேம் விளாடுவேன், டப்புன்னு முடிச்சிருவேன். எங்கே ஃபுட்டேஜ் பார்த்தாம போயிடுமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுண்ணா, ஆல்ரெடி 6 நிமிஷம் தாண்டிட்டேன். அப்பா தம்ப கை வர வலிக்குதுங்க ஃபோன் எப்படி பிடிச்சிட்டே பேசுறது. ஆனால் விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு, தம்மா தூண்டு பிளேடில் வைக்கிற நம்பிக்கை ஊமலை. சம்பந்தமே இல்லாமல் பேசுவேன், அதான் நான். சுடுடா. டபிள்யூ அழுத்தினா முன்னாடி போவோம். நான் வந்து டபிள்யூ பக்கத்தில் இருக்க ஈ அழுத்திட்டேன். நான் தான் சொன்னேன்ல, லேப்டாப்லலாம் கேம் நான் பெருசாக விளாண்டதில்லை. ஓடுறா. சுட்டியா சுடு. It was at this moment he knew he fucked up. நான் ஒன்றும் லூஸ் இல்லையே. லூஸ் இல்லை.
சுட்டியா சுடு. Crying is only coming. எஸ், உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. டே லூசர், இந்த லூசருக்கு ஒரு பேர் வைப்போமா? எனக்கு பிடிக்காத பேர். டேய் டேய் அவ்வளோ இவ்வளோண்டு முன்னாடி பேர் தானா? சப்போஸ் இந்த இடத்த தாண்டாமலே நான் செத்து போயிட்டேன், என்ன பண்ணுறது? என் வாழ்க்கையில் இந்த இடத்த நான் தாண்டாமல் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? மனுஷனாவே தோத்துட்ருக்குறோம். இதில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். நாம லூசராக தோக்குறதுல என்ன இருக்க போகுது? அவன் தான் ஆல்ரெடி லூசர் ஆச்சு. ஆனால் லூசரை நம்ம தோக்க விட போகிறதில்ல இந்த வாட்டி. லூசரை ஜெயிக்க வைக்கிறோம் நம்ம. எப்பா லூசர் எப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்படி வரான், இப்படி வருது அந்த மரம், இப்படி வருது, இப்படி போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக வருது மரம், இப்படி போகிறேன். இப்படியும் வருது, எப்படிங்க போகிறது? அப்படி போகணும் போல். போவோம். ஏசி வேறு வேலை செய்ய மாட்டான். ஓடா டே அசால்ட்ரா நீ எனக்கு. நல்லா மியூசிக்கை மட்டும் நல்லா காமிங்காக கொடுத்துருக்குறான். எவ்வளோ காமிங்னா எப்பா டே ஒரு செக் போஸ்ட்டே தாண்டனா எவ்வளோ பெரிய மக்கட்டடா நீ. கைஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பார்க்குறேன் நான். செத்துப்போ. அவனில் ஒன்று ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணால் ஃபோன் ஹீட் ஆகி சார்ஜ் ஸ்பீடாக இறங்கும், இல்லை கேமரா யூஸ் பண்ணால் ஃபோன் ஹீட் ஆகி சார்ஜ் ஸ்பீடாக இறங்கும். இப்போ ரெண்டுமே பண்ணுறேன். ஹாட்ஸ்பாட்டையும் ஆன் பண்ணிட்டு கேமராவையும் யூஸ் பண்ணுறேன். சாகாமல் இருந்தால் சரி. விழுந்துரு விழுந்துரு. இப்படி வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். இல்லை செக் போஸ்ட்டுக்கு போயிடுறேன். இப்போ நான் அடுத்து செத்தனா இங்கே இருந்தானே வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா, வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போவே இந்த மே மாதம் காரணத்தினால அதோ இருக்கிறானே கேமரா, அதாவது என் ஃபோனு ஹீட் ஆகி ரெக்கார்ட் ஆகுறது நின்றுச்சு. ஐஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா பையன் அப்படியே நின்றுவான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும். ஸோ அது ஆயிடுச்சு. அப்புறம் லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்டில் அதுவும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது நின்றுச்சு. இத்தனைக்கும் நான் எதுவுமே பண்ணல. இங்கே என்ன நடக்குது? எப்படின்னா இவன் இருக்கிற இடத்துல இவன் இல்லை, இவன் இருக்கிற இடத்துல அவன் இல்லை. ஆனால் ரெண்டு இடத்துலையும் இவன் இருக்கிறான். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறல இவன் இருக்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இவனையும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். எப்படியோ ஒரு 15 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீடியோவை. நம்ம உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகலை ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் இது இந்த சேனலோட செகண்ட் வீடியோ தான். இதுலேயே இவ்வளோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னா இத்தனை வருஷமாக வீடியோ போடுறவங்கள பார்த்தா எனக்குலாம் கோயில் கட்டி கும்பிடணும் போல் இருக்குது. இந்த இஷ்யூலாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசு. லைக் இந்த யூடியூப் சீனே ரொம்ப புதுசு. ஸோ கொஞ்சம் கற்றுக்கணும் நிறையாவே.
நிறையா கொஞ்சம் எக்யூப்பும் பண்ணும். லைக் ஃபோனில் தான் எடுக்கிறேன், ஸ்டோரேஜே இல்லை. லேப்டாப்பு நல்ல லேப்டாப் தான், எனக்கு ஏதோ அதில் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரில. மைக் இவன் தான் போன வீடியோவில் நான் தான் சிக்கதாக கொடுத்துருப்பேன், இப்படிலாம் பேசி. ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிட்டே வச்சு பேசியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒரு ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் ஆகிட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.